சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நம்மளே இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஹட்சன் பன்னீர் எடுத்துக்கிறேன். 200 கிராம் ஹட்சன் பன்னீரை குட்டி குட்டியாக வெட்டி எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. பட்டர் உருகி வந்த உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற பன்னீர் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுட்டு பன்னீர் நல்லா ப்ரௌன் கலராக வந்த உடனே தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா வணக்கி விட்டுருங்க. வணக்கி விட்டுட்டு இது கூட முந்திரி பருப்பு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்துக்கிறேன். இதுதான் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது கூட பெரிய வெங்காயம் 2 சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கசகசா போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறேன். இது கூட 2 தக்காளி கூட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ரெண்டும் வணங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை 3த்தையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பன்னீரை ஒன்று ஒன்றா சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை வாசனையெல்லாம் போயிடும். மேலே கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.